புட்டபரத்தி காளியாக காளியம்மன் அமர்ந்திருக்கிறார். சரி, அங்கே அவள் அப்படி இருக்கும்போது கைலாசத்துல தேவர் சபை கூடியது. எதற்காகமா? 30 கோடி தேவுக்கள் சபையில பேசுறாங்க. 48,000 ரிஷி தபோதனர்கள். இதற்கு மேலாக நம்ம சான்றோருடைய பிறவியை பாட இருக்கிறோம். சித்தர், வித்தியாதரர், கொங்கர், வங்கர், மாளுவர், சாளுவர், மல்லவர், வல்லவர், கிங்கரர், அடியவர்கள். சரி, கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் குழுவிற்றிருக்கிறார்கள். ஆமையா. அப்போ கைலாசகிரி பர்வதத்திலே பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்கிறாள், பகவானே, பூலோகத்துல எல்லா சமுதாய மக்களையும் பிரிவு செய்து விட்டோம். சரி, எல்லா சமுதாய மக்களையும் பிறவி செய்து விட்டோம். மொத்தம் 18 வகை ஜாதி. சரி, இதுல 17 வகை சமுதாயத்தை பிறவி செய்தாச்சு. ஆமா, இன்னும் ஒரே ஒரு சமுதாயம் சான்றோர்கள். சரி, நாடார்கள் இன்னும் பூலோகத்துல பிறக்கவில்லை. பிறக்கவில்லை அம்மா, பிறக்கவில்லை. நாடார்கள் பூலோகத்துல பிறக்க வேண்டுமானால் சரி, யாரு போனாலும் முடியும். பூலோகத்திற்கு யாரு போனாலும் முடியாது. பார்வதி, நீ போறியம்மா? ஏம்மா, நம்மளால முடியாது. பகவானே, முன்ன ஒரு காலத்துல 33 பையங்க செய்த வேள்வி அழிக்க போ சொன்னீங்க. நான் பார்வதி வேள்வி அழிக்க போனேன், மேல தாளத்தோட போனேன். போய் வேள்வி பக்கத்துல போன உடனே பார்வதியாகி எனக்கு வேர்வை தாழ முடியவில்லை. முடியவில்லை. நான் வேர்வை வலிச்சு விட்டேறிந்தேன் வேள்வியில. சரி, வேள்வியில் ஆதாரமாக 30 காட்டில் 108 அம்மன்மார்கள் வந்து பிறந்துட்டாங்க. ஆமா, பெரிய முத்தார், சின்ன முத்தார், காச்சாக்காரி, பேச்சாக்காரி, கண்ணநல்லூர் மாறி, சத்தன மாறி, சடமாரி, பூமாரி, முதுமாரி, 1000 கண்ணுடைய அழகில் ஆண்ட நாயகியாள். சரி, காந்தாரி, கனகதுர்க்கை, பேச்சி, பிரம்மசக்தி, துர்க்கையம்மன், தங்கம்மன், ஆமா, உச்சைனி, மாகாளி, சரி, என்று 108 அம்மன்மார்கள் பிறந்துட்டாங்க. ஆமா, என் கலையில வேள்வியில வந்து என் தங்கைமார்கள் என்னுடைய அவதாரத்துல 108 பேர் வந்து பிறந்தாச்சு. என்னுடைய வேர்வையிலே பிறந்தார்கள். அதனால அவர்களை அழைத்துக் கொண்டு கைலாசம் வந்தேன். சரி, அப்ப என் மாப்பிள்ள சொன்னார், பார்வதி, என்ன உன்னை விட உன் தங்கச்சிமார்கள் 108 பேரும் ரொம்ப அழகா இருக்கலாம்னுட்டாரு. என் மாப்பிள்ளைக்கு தான் பொறுக்காத. சரி, உடனே பார்த்தேன், ஆகா, இவா இங்க கைலாசத்துல 108 பேர் இருந்தா நம்ம தாலிக்கு ஆபத்து. சரி, நம்ம மாப்பிள்ளை ஈஸ்வரை பார்க்க பார்வை சரியில்லை, என் தங்கச்சிமார்கள் 8 பேரும் முழிக்க முறிய சரியில்லை. ஆமாமா, அம்மா நீங்க கைலாசத்துல இருக்க வேண்டாம். சரி, பூலோகத்துக்கு போங்கன்னு சொல்லி 108 பேரையும் 30 காட்டுல போய் கோட்டை வச்சு கோட்டையில அமர வச்சேன். சரி, எவ்வளவு துன்பம். ஆகையினால என்னையா இன்னைக்கு போய், சரி, நீ பூலோகத்துல சான்றோர்களை பெருவி செய்யணும்னு சொல்றீங்களே. ஆமாமா, பார்வதியாகி என்னால முடியாது. முடியாது. பகவானே, உங்களால முடியுமா? எங்களால முடியாதம்மா. பகவானுக்கு படி அளக்கிறதே கரெக்டா இருக்கு. சரி, நான் எங்க பார்வதி போய் பிறவி செய்ய? படி அளக்கிறதுக்கே அவருக்கு டைம் இல்லையம்மா. ஆமா, படி அளக்க மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுமா. சரி ஐயா, தெய்வேந்திரா, நீர் போகிறீரா சான்றோர்களை பெருவி செய்வதற்கு? நமக்கு முடியாம ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்ன வேலையா கிடக்கு? அப்பா, எனக்கு ரொம்ப அப்படி வேலைகளை பாத்தியன்னா, சரி, வெள்ளை யானையில ஊர் சுத்த வேண்டி இருக்கு. 2 யானை, ஒரு 2 டபுள்ஸ். ஆமா, யானையில கொண்டாந்து போட்டு குமிச்சிட்டாங்க. சரி, ஒண்ணு உச்சவங்கள நொண்ணு சால போகுது. ஆமா, பாறையில நான் அங்க இருந்து விடிய விடிய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, விடிய தயாரிப்பு, படைப்பு, தயாரிப்பு. ஓ, நீங்க மக்களை படைக்கிற பிரமதேவன். சரி, அப்ப உங்களால முடியாதியா? முடியாது. தெய்வேந்திரா, நீ போறியாப்பா? யானை மேல ஏறி உலகத்தை சுத்தி நேரம் கரெக்டா இருக்கு, அதனால அவளால முடியாது. அப்ப பார்வதி சொல்றா, பகவானே, சான்றோர்களை பெருவி செய்ய வேண்டுமானால் யாரு போனாலும் முடியாது. முடியாதையா, முடியாது. எங்க அண்ணனாகிய கண்ணன் நாராயண மூர்த்தி வந்தால் தான் முடியும். பச்சை மால் வந்தால் தான் முடியும். கண்ணன் இல்லையான கதையே இல்ல. கிடையாது. இந்த கதையை பாருங்க, கிருஷ்ணன் வந்தா தான் அந்த கதை முடியுது. சரி, பாரத போராக இருந்தாலும் சரி, பாரத போர்லயும் 18 நாள் போர்லயும் கிருஷ்ணன் வந்தா தான் அந்த பாரத போர் முடிந்தது. சரி, பாண்டவர்கள் பக்கம் வெற்றி, நல்லவர்கள் பக்கம் வெற்றி கிடைத்தது. அதுபோல சரி, காளியம்மனுடைய கதையிலே கிருஷ்ணன் வந்தா தான் கதை முடியும். கண்ணன் வந்தால்தான் காரியம் நடக்கும். அதுபோல ராமாயணமும் அப்படித்தான். சரி, ராமகாவியம் எல்லாம் சிறந்த காவியம். நம்ம ஊர்ல நாங்க நிறைய நேரம் ராமாயணம் பாடி இருக்கிறோம். சரி, ராமகாவியம் அப்பேற்பட்ட காவியம். ஆமாமா, என்ன பாடுவதற்கும் அதை கேட்பதற்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும், நேரம் போறதே தெரியாது. சரி, என்ன புராண கதைகள் அப்படி ஒரு கதை. ஆமாமா, அப்படி பாடுறதுக்கு வில்லு இல்ல பூச்சை கொடுத்து ராமாயணம், மகாபாரதம், காளியம்மன் கதெல்லாம் கொஞ்சம் அச்சில பிடிச்சுதான் போகும். சரி, இத பாடுறதுக்கு இப்ப அந்த மாதிரி பாடுறதுக்கு வில்லு கிடையாது. ஆமாமா, ஏதோ பாடுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, இதான் வில்லு போல இருக்குன்னு கேட்டுட்டு போகக்கூடிய இடம் 1 2 இடம் இருக்கு. எல்லா இடத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆமா,
அப்படி இருக்கும் போது ஆமாமா பெண்ணே பார்வதி என்னன்னா பார்வதி சொல்றாங்க அண்ணன் ஆகிய கண்ணன் வந்தால் தான் முடியும் பண்டார மூர்த்தி வந்தால் தான் முடியும் பார்வதி ஆனவள் அண்ணன் ஆகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க எப்படி எப்படி அம்மா சிவனே தன்ன நன்னே சிவனே தானே நன்னே தானே ஐயா தொட்ட நாமோ தோலங்க வேணும் ஐயா இட்டு நாமோ தளங்க வேணும் ஐயா தொட்டு வைத்த ஐயா முத்திருக்கு ஒரு துப்போ ஒன்றோ வந்திடாம ஐயா அள்ளி வைத்த ஐயா முத்திருக்கு ஒரு அழிவு ஒன்றோ வந்திடாம எங்கள் திருச்சூரா வடிவழகா எங்கள் திருநாம பொட்டழகா அம்மா இமயவளாகிய பார்வதியானவள் அண்ணனாகிய கண்ணனை நினைத்து பன்னகம் பாடுகிறார் சரி இதுதான் ஐயா அவனுடைய பன்னக பாட்டு தாலாட்டு பாட்டுங்கிறது இதுதான் சரி அப்போ பார்வதியாளுடைய குரலானது ஆமா. பச்சைமாலுக்கு கேட்டது நாராயண மூர்த்திக்கு கேட்டது பரந்தாமன் பார்த்தார் என்னமா செய்தார் கைலாசகிரி பர்வதத்திலே நம்முடைய தங்கி பார்வதிக்கு ஒரு ஆபத்து போல் தெரிகிறது என் தங்கைக்கு ஆபத்து போல் நாம தெரிகிறது இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று சரி. கண்ணன் கரிட வாகனத்தில் ஏறி ஏறிக்கொண்டு 7 கடலை தாண்டி கைலாசம் வந்து சேர்ந்தார் ஆமா கைலாசத்துல வந்து பார்வதியை வந்து கண்டார்கள் பச்சைமால் சரி ஏ தங்கச்சி பார்வதி ஏ அண்ணா என்னை அழைத்ததொரு அம்மா காரணத்தை கரிய நீ சொல்ல வேணும் அழைத்ததொரு காரணத்தை எனக்கறியே சொல்ல வேணும் உன்னன் வாடாத கமல மோகம் இந்த தங்கை பார்வதி வாடி மல்ல இருப்பதனை சோராத திருமோகமோ மல்ல இருப்பதனை உலகாத கூந்தல் மூடி மல்ல இருப்பதனை நீலகிட்டதோரே சந்தோரிக்க குங்கே மாமோ அழிந்து மல்ல இருப்பதனை எம்மாயின் அருமை தங்கி பார்வதியே என்னன்னா உன்னுடைய அன்றலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது சரி வட்டத்தோடு காட்சி அளிக்கக்கூடிய காரணம் என்னம்மா பார்வதி எதற்காகமா இந்த கோலம் அண்ணா எனக்கு ஒரு கவலை கிடையாது அண்ணன் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன ஒரு கவலை இல்ல அண்ணனும் அண்ணி இருக்கும்போது என்ன கவலை நீங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா கவலை கவலை ஆமா எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன மனக்கவலை எனக்கு என்ன மனக்கவலை ஆமா உங்களுக்கு அப்ப 1.5 வருஷமா ஒரு கவலை இல்ல ஒண்ணும் இல்ல, 2 வருஷமா அப்படியே ரொம்ப புரி சரி நல்ல சாப்பாடு நல்ல காபி 3 நேரம் சாப்பாடு 4 நேரம் காபி ஐயா இப்ப மேடைக்கே 3 அட்டை குடிச்சாச்சு நீங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா கவலை அண்ணா தங்கச்சி நான் இருக்கும்போது தங்கச்சிக்கு கவலை இல்ல ஆமா அண்ணா வேற ஒன்றுமல்ல சரி அண்ணா என்னன்னா பூலோகத்துல எல்லா சமுதாய மக்களும் பெருமை செய்தாச்சு சரி சான்றோர்களாகி நாடார்கள் பூலோகத்துல பிறக்கவில்லை ஆமா அண்ணா அப்ப என் கணவர்கிட்ட சொன்னேன் நாதா சான்றோர்களை பெருமை செய்யணுமேன்னு கேட்டேன் ஆமா ஐயா அவர் எனக்கு படியளக்க மட்டும்தான் தெரியும் சரி யார் யார் வீட்டுல எப்படி படியளக்கணும் சில வீட்டுல குத்த வச்சிருந்து படியளக்க வேண்டிய இருக்கும் ஆமா. குத்த வச்சு அன்னைக்கு போன ஊர்ல குத்த வச்சிருந்து படியளக்கம்னா பிள்ளைகள் மண்ணெளி தட்டி மண்ணேலி சப்புன்னு தட்டிட்டு நாம அவர் என்ன செய்ய சரி அவர் இருந்த சைஸ் அப்படி ஆமா சாக்கையும் வச்சுக்கிட்டு
சாக்கு முன்னால குத்து வச்சு இருந்தாரு. சரி. அந்த பிள்ளைய பார்த்தது, எப்படியா இருக்கீரு அப்படின்னு 2 கைட்டு மண்ணில மூஞ்சில சப்புன்னு போட்டு மூஞ்சிலே போட்டுட்டு. ஆமா. சில வீட்டுல நட்டமா நின்று படி இழக்க வேண்டிய இருக்கு. அதனால சில வீட்டுல படி வச்சு கட்டி இருக்காங்க. மேலவே நான் குனிஞ்சு இருந்துட்டு படி இழக்க. சரி. அப்பவும் சீ மனுஷன் என்ன படி இழக்கன்னு கேட்காங்க. அதனாலதான் நான் ரொம்ப சங்கடப்படுறேன் பார்வதி. அப்ப இந்த சேர்ல இருந்து படி இழக்குது. அப்படி சேர்ல எத்தனை ஒரு வீட்டுக்கு இருக்கலாம், பல வீட்டுல போய் சேர்ல இருக்க முடியுமா? சரி சரி. அதாவது எனக்கு படி இழக்க மட்டும்தான் தெரியும் என் கணவர் சொல்லிவிட்டார். அண்ணா அதனால தான் நான் உங்களை அழைத்தேன் கண்ணா. உங்க அண்ணன் கிருஷ்ண வந்தா தான் முடியும்னு சொல்லிட்டார் என் கணவர் சிவபெருமான். சரி. அதனால தான் நான்